அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தினம் 29/4/2025 செவ்வாய்க்கிழமை தினமும் ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரமும் நமக்கு அமைந்திருக்கின்றது. ரொம்ப விசேஷமானது. வளர்பிறையில் இந்த கிருத்திகை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் வளர்பிறை ப்ளஸ் கிருத்திகை நமக்கு சிறப்பாக அமைந்திருப்பதனால நீங்கள் செய்கின்ற வழிபாடோ அல்லது விரதமோ நல்லபடியாக உங்களுக்கு அமையும். நினைத்த வேண்டுதல் நினைத்தபடியே உங்களுக்கு நடக்கும். இப்போ கிருத்திகை இருப்பதனால நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை காலை எழுந்து தலைக்கு குளித்துட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுடணும். ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை இருப்பதனால நீங்கள் விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ எதற்காகலாம் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கலாம். சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு அமைந்திருப்பதனால சொந்த வீட்டிற்காக வழிபாடு, ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முருகனோட அருளோடு உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கடன் தொல்லை நீங்கும். அதற்காகவும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை எழுந்த உடனே முருகப்பெருமானுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து பாலும் தேனோ அல்லது பழங்களோ நெய்வேத்தியம் வைத்துட்டு வழிபாடு செய்துக்கோங்க. செய்துட்டு மதியம் ஒரு வேளை பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னு இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் முருகனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் என்ன சுவாமிக்கு சமைக்கிறீங்களோ அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அதை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாதம் பருப்பு இந்த மாதிரி பொரியல் வைத்து பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தயிர் சாதம் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம். இப்போ நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, பால் வைக்கலாம், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கிடலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் கிடச்சதுன்னா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்கள் மட்டும் வைக்கலாம். உங்களால் என்னென்ன முடியுதோ அதை சுமைக்கு வைத்துட்டு மல்லிகைப்பூ, செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அடுத்து தீபம் பார்த்திங்கன்னா 6 அகல் விளக்கு ஏற்றணும். நெய் தீபமாகவும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் ஏற்றலாம். இப்போ நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும். நல்ல ஒரு வேலை அமையும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்களாம் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ப்ளஸ் கிருத்திகை இருப்பதனால 6 வெற்றிலை நீங்கள் எடுத்துகிட்டு 6 வெற்றிலையும் சந்தன குங்குமம் போட்டு வைத்து ஒவ்வொரு வெற்றிலைக்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி தீபம் போட்டு ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு துவரம் பருப்பு போட்டு தீபம் ஏற்றுங்க. மொத்தம் 6 துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒவ்வொரு துவரம் பருப்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்களும் தீபம் ஏற்றலாம். ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருக்குது, அந்த வீடு கட்ட முடியாமல் ஸ்டாப்பில் நிற்கிது, அப்படி இருப்பவங்களும் இந்த தீபம் ஏற்றலாம். ஸோ வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சரியாகுவதற்காக இந்த தீபம் ஏற்றலாம். ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் வழிபாடு செய்பவர்களாம் பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி போட்டு தீபம் ஏற்றுங்க. அதாவது 6 தீபம் ஏற்றிட்டு சுக்கு பொடி கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு போல் அந்த தீபத்தில் கலந்துவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு சுக்கு துண்டு 6 விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்களா, நடுவில் கூட நீங்கள் வச்சு தீபம் ஏற்றிடலாம். ரொம்ப நல்ல பலனும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நைவேத்தியம் உங்களால் முடிஞ்ச அளவு பண்ணிவிட்டு கந்த சஷ்டி கவசம் கட்டாயமாக பாராயணம் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் சஷ்டி கவசம் படிக்க ரொம்ப நல்லது. அடுத்து வேல்மாறல் நீங்கள் படிக்கலாம். கிருத்திகை அன்று நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அல்லது எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா ஓம் சரணபவாய நமக சொல்லலாம். அல்லது ஓம் கார்த்திகேயா நமக சொல்லலாம். 6 முறை, குறைந்தது 6 முறை நம்ம மந்திரம் சொல்லலாம். 6, 9, 21, 27, 108 முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து கொஞ்சம் செவ்வரளி பூக்கள் வைத்து நீங்கள் மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப நல்லது. 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இப்போ இந்த வழிபாட்டிற்கு முருகனுடைய படம் மட்டும் இருந்தால் போதும். முருகனுடைய படம் குழந்தை படமாக இருக்கலாம், வள்ளி தெய்வான தாயாக இருப்பாங்க இல்லையா, அந்த படமாக இருக்கலாம். அல்லது
இங்கே ஒரே ஒரு முருகன் வைத்து அதில் 6 படை முருகன் இருப்பாங்க. அந்த படமும் இருக்கலாம். எந்த படம் இருந்தாலும் சரி, ஒரு படம் இருந்தால் போதும். அந்த படத்திற்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இப்போ சிலை இருக்குன்னா சிலைவைக்கு வந்து அபிஷேகம் செய்துட்டு வழிபாடு செய்யுங்க. வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்ச அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் கட்டாயமாக பண்ண வேண்டும். பால் தேன் அல்லது பால் தயிர் விபூதி நம்ம ஏதாவது ஒரு அபிஷேகம் கூட பண்ணலாம். எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு கையில் எல்லாமே இருக்குது அப்படின்னா பால் தயிர் சந்தனம் மஞ்சள் அப்புறம் வந்து விபூதி அப்புறம் தேன் இதெல்லாம் வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம். கட்டாயமாக கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எப்போதுமே ஒரு விசேஷமான நாட்கள் நமக்கு அமையுது அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வருவது, முருகனுக்கு ஏதாவது பால் அல்லது நம்மளால் முடிந்தது வாங்கி கொடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு முடிந்த அளவுக்கு ஒரு அரை மணி நேரம், ஒரு 20 நிமிடம் டு ஒரு அரை மணி நேரம் நம்ம கோவிலில் வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப அமைதியாகும். நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும். ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது நம்ம உட்காந்துட்டு வருவது ரொம்ப நல்லது. எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. அந்த இடத்துல நீங்களும் இறைவன் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு 20 நிமிடம் உங்களுடைய பிரச்சனைலாம் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு 10 நிமிடம் எதையுமே நீங்கள் நினைக்காம முருகரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எதுவுமே மைண்டுக்குள்ளே ஓட விடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மனசு வந்து நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். கவலை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும். முருகனே உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், உனக்கு நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிடம் வந்து முருகனை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு தானாக அந்த ஃபீல் வரும். நீங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய பிரச்சனை நினச்சி நீங்கள் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு முருகர் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜியால் நீங்கள் எல்லா பிரச்சனையும் வந்து ஜெயித்து நிம்மதியாக வாழ முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு போங்க. கட்டாயமாக விசேஷமான நாட்களாவது போங்க. என்னால் அடிக்கடி போக முடியாது அப்படி இருப்பவர்கள்லாம் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சஷ்டி கிருத்திகை மாதத்தில் இந்த 3 முறை மாதம் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போனாலும் கூட போதும். அல்லது வளர்பிறை சஷ்டியும் ப்ளஸ் கிருத்திகை அன்று மட்டும் போனால் கூட போதும். இது 2 நாட்கள் மட்டுமாவது முடிந்த அளவுக்கு போயிட்டு வாங்க. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். அவருடைய அருளை நம்ம பெற வேண்டும் அப்படின்னா அவருக்கு உரிய தினத்தன்று அவரை போய் பார்த்தாலே போதும். அடுத்த மாதத்தில் வந்து அவர் நம்மளை தேடுற மாதிரி இருக்கும். எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து அவருக்குரிய தினத்தன்று அவர் வழிபாடு செஞ்சாலே நமக்கு அவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும். நம்மளுடைய கர்மாலாம் குறையும். நிறைய பேர் நம்ம தெரிஞ்சும் தெரியாமலாம் 1008 பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவங்கள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படின்னா முருகனுடைய அருள் இருந்தால் போதும், எல்லா பாவங்களும் தீரும். அதனால் மிக சக்தி வாய்ந்தவர் முருகப்பெருமான். முருகனை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கர்மா கட்டாயமாக குறைய ஆரம்பிக்கும். வாழ்க்கை வந்து திருப்தியாக மாறும். நம்பிக்கையுடன் நெருங்க ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் உங்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுப்பாரு. நம்புங்க. முதல்ல வந்து இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்புங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு ராஜசெல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.